இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 11வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களில் இருக்கிறது. ஏசாயா 11வது அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களிலே, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இது இயேசு கிறிஸ்துவின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். இதிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை, அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர், இயேசுவோடு தங்கியிருந்த இதே கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும்படியாய் நம்முடைய ஆவியிலும் தங்கி இருக்கிறார். நம்முடைய சரீரத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறார். இயேசுவோடு இருந்த அதே ஆவியானவர் தான் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அப்போ நமக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த ஆவியானவர் வைக்கிறார். அப்போ இந்த பயம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது கர்த்தரை மதித்தல், கர்த்தர் மேல் அன்பு வைத்தல் என்பதாகும். நம்ம பயப்படுறங்கிறது ஏதோ தீமை நடந்துருமோங்கிற பயம் இல்ல, அது வேற. அந்த பயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது கர்த்தர் மேல் அன்பு வைத்தலும் கர்த்தரை மதித்து நடத்தலுமான காரியமாகும், விஷயமாகும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உன் தேவனாகி கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு கர்த்தர் மேல் நாம் அன்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நடக்கிறோம். இந்த அன்பை கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள வைக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ரோமர் 5:5 எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலே நமக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிரியை செய்கிறது, வேலை செய்கிறது. அப்போ நாம் கர்த்தரை மதிக்கிறவர்களாக, கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அவரை துதிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக, அவர் வழிகளில் நடக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். சங்கீதம் 128 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவனுடைய பிள்ளைகளின் சமாதானத்தை, அவன் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண முடியும் என்று சொல்லி அந்த சங்கீதம் முழுவதுமாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் மேல் வைக்கிற அன்புதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னும் வேற ஒரு பயம் இருக்கு, அது சாத்தான் கொண்டு வருகிற பயம். 1 யோவான் 4:18 வசனம் சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அங்கே ஒரு பயம் காணப்படுகிறது. அது அந்த பயத்தை புறம்பே தள்ளும்படி பூரண அன்பு தேவைப்படுகிறது. கர்த்தர் மேல் வைக்கிற அன்பு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த அன்பு நம்மை நிரப்பும் பொழுது, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்துல இருக்கும் பொழுது, அது சாத்தான் கொண்டு வருகிற பயத்தை புறம்பே தள்ளுகிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லுது. சாத்தான் கொண்டு வருகிற பயத்தை புறம்பே தள்ளும். ஏனென்றால் கர்த்தர் மேல் நம்ம வைக்கிற அன்பும், கர்த்தர் மேல் நாம் வைக்கிற மரியாதையும், அவரை நாம் மதிக்கிறதும், அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறதும், கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கைக்கு அது நம்பிக்கையின் காரியமா இருக்கிறது. அவர் மேல நம்ம அன்பு வைக்கிறோம், அவரை மதிக்கிறோம், அவருக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா நான் என்ன அர்த்தம்? நம் கர்த்தரை நம்புகிறோம், அவரை பற்றி கொள்கிறோம், அவரை சார்ந்து கொள்கிறோம். அவரை நம்பின ஒருவர் கூட கைவிடப்பட்டதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நம்புகிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போனதில்லை. சங்கீதம் 56:3 இப்படியாக சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். பிசாசு பயப்படுத்தும் பொழுது நான் கர்த்தரை நம்புவேன். மனுஷர் பயப்படுத்தும் போது நான் கர்த்தரை நம்புவேன். ஏனென்றால் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது அழிவை கொண்டு வரும். பிசாசுக்கு பயப்படுகிற பயம் அழிவை கொண்டு வரும். இவைகளெல்லாம் புறம்பே தள்ளும்படி கர்த்தருடைய அன்பினாலே, கர்த்தர் மேல் வைக்கிற, இயேசுவின் மேல் வைக்கிற அன்பினாலே நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது அந்த அன்பு இந்த பயங்களை புறம்பே தள்ளுகிறது. அந்த அன்பு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. அந்த அன்பு நமக்குள்ளே உறுதியான அஸ்திபாரமாக, நங்கூரமாக இடப்படுகிறது. நாம் அநேக விதமான சூழ்நிலைகளில பயப்படுகிறோம். சில இடங்களில் அவமானப்பட்டுருவோமோ அப்படின்னு பயப்படுவோம். சில குடும்ப சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது
என் குடும்பம் தலை குனிஞ்சு போயிருமோ, என் பிள்ளைடைய வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லி பயப்படுகிறோம். சில சூழ்நிலைகளிலே நான் வெறுக்கப்பட்டவளாக, ஒதுக்கப்பட்டவளாக, புறக்கணிக்கப்பட்டவளாக நான் காணப்படுகிறேனே, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் நடந்துகிட்டே இருக்குமா, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கதை இப்படிதான் முடிய போகுதா என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம். சில நேரங்கள் நாம் எதிர்பார்த்த விதமான நன்மைகள் நடக்காத போது ஒன்றுமே எனக்கு கிடைக்காதா, நான் தோல்வியிலேயே என் வாழ்க்கை முடிந்து விடுமா என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம். எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறோம். சின்ன ஒரு பலவீனம் வந்தால் பெரிய வியாதியா இருக்கும் என்று பயப்படுகிறோம். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸின் அச்சுறுத்தலினால் மக்கள் அனைவரும் பயப்படுகிற ஒரு சூழலுக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த பயங்கள் எல்லாம் பிசாசு கொண்டு வருகிற பயங்கள். இவைகள் வரும் பொழுது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பயமானது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமானது இந்த பயங்களை எல்லாம் புறம்பே தள்ளுகிறது. இவைகளை எல்லாம் தள்ளி உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உனக்கு கர்த்தராகிய நான் துணை நிற்கிறேன், நான் உன் வலக்கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிறேன், நான் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறேன், நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் பெருக பண்ணுகிறேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், நான் பயங்கரமான பராக்கிரமசாலியை உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்குள்ளே கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தைகள் இந்த பயத்தை, சாத்தான் கொண்டு வருகிற பயத்தை புறம்பே தள்ளுகிறது. பயத்துக்கு நேர் எதிரான விஷயம் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான். பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன், பயப்படுகிற சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தரை நம்புவேன், பயப்படுகிற பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுவேன். கர்த்தருடைய வார்த்தை முதலாவது நாம் முந்தின செய்திகள்ல நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர். அவருடைய வார்த்தை அவர் சொன்னா சொன்னதுதான், அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் நினைத்தது நடக்கும், அவர் நிர்ணயித்தது நிலை நிற்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் உண்மையுள்ள தேவன். என்ன வார்த்தை கொடுத்தாரோ, என்ன வாக்கு பண்ணினாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை கலங்க பண்ணும் பொழுது, ஒரு வியாதியின் காரியமோ, ஒரு ஆபத்தோ, ஒரு எந்த ஒரு காரியம், அல்லது குடும்ப சூழ்நிலைகளோ, அல்லது தொழிலில் இருக்கிற சூழ்நிலைகளோ, வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இருக்கிற சூழ்நிலைகளோ, எந்த ஒரு சூழ்நிலை நம்மை பயப்படுத்தும்படி வந்தாலும் அந்த பயம், பிசாசு கொண்டு வருகிற பயம், கர்த்தர் மேல் நான் வைக்கிற நம்பிக்கையினாலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கிறதுனாலே மேற்கொள்ளப்படுகிறது. இதுதான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி நம்மை தைரியப்படுத்தி நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துகிற காரியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால், அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னன்னு சொன்னேன், கர்த்தர் மேல் அன்பு வைக்கிற, முழு இருதயத்தோடு அவர் மேல் அன்பு கூறுகிறது. அதான் சொல்ல ஆண்டவர் வேற என்ன கேட்கிறாரு. இந்த காணிக்கை பற்றி எல்லாம் பேசணும்னு சொன்னா, நான் சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தேன் பாருங்களேன். அந்த ஏழை விதவை 2 காசு போட்டதை ஆண்டவர் அவ்வளோ பெருசா பாராட்டினாரு. அதுல நிறைய ஐஸ்வர்யவான்கள்லாம் வந்தாங்க, காணிக்க போட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்காந்து எப்படி கால்குலேஷன் போட்டிருக்காருன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். பாருங்களேன், 1 லட்சம் ஒருவேளை வருமானம் வர்றவங்க ஒரு 1000 ரூபாய் காணிக்க போட்டிருக்கலாம். அது எத்தனை சதவீதம்னு பார்த்தா 1 லட்சத்துல 1000 ரூபாய்ங்கிறது 1%. ஆனா அந்த ஏழை விதவை அவங்க போட்டது கையில இருந்த அத்தனையும் அவங்க எடுத்து போட்டாங்க. இருந்ததுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டாங்க. ஆனா இவ தன்னைகிட்ட இருந்து எல்லாத்தையும் போட்டுட்டா. அப்ப இருந்தது 2 காசு, போட்டது 2 காசு, அப்போ கொடுத்தது 100%. அப்போ ஆண்டவர் பெர்சன்டேஜ் எல்லாம் கணக்கு பார்த்துருக்கிறாரு அப்படி சொல்லி நான் யோசித்தேன். அப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்கறதெல்லாம் கணக்கு பார்த்து நம்ம மேல அன்பு கூர்ந்தனா நம்ம நிக்கவே முடியாது. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறார், நம்முடைய உறவை எதிர்பார்க்கிறார். நாம் அவருடைய ஐக்கியத்திற்குள்ளாக, அவர் நம்மை விலை கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்ட அந்த கிருபைக்குள்ளாக, அவர் மேல் வைக்கிற விசுவாசத்துக்குள்ளாக, நம்பிக்கைக்குள்ளாக நாம் ஓடி வந்து விட வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம சொல்லுவோம்ல, காசா பணமா கஷ்டப்படுறதுக்கு, கர்த்தர் அன்பதானே எதிர்பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தானே எதிர்பார்க்கிறார். இதை முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் மேல கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகிய அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவரை மதித்து, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்தாதான் என்ன, கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு சம்பூர்ணமாய் தர வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படி நீர் தந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட பேசினீர், எங்களை ஆற்றினீர், எங்களை தேற்றினீர், எங்களை தைரியப்படுத்தினீர், எங்கள் ஆவியிலே பலன் தந்து எங்களை உற்சாகப்படுத்தினீர். எங்களுடைய எலும்புகளை ஆண்டவரை சோர்ந்து போன, ஆண்டவரை வறண்டு போன
இருதயங்களை எல்லாம் நீர் புஷ்டியாக்கினீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இந்த நாளிலும் பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிற பாத்திரங்களாக, சாட்சிகளாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எங்களை உடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து அப்படியே நீர் எங்களை வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.